சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு ஜப்பான் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்துள்ளது. ஜப்பானுக்கு சென்றுள்ள இந்தியாவின் அனைத்து கட்சி தூதுக்குழுவில் இடம்பெற்றுள்ள முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இது குறித்து தகவல் வெளியிட்டுள்ளார். ஜப்பானுக்கு சென்றுள்ள இந்திய குழுவுக்கு ஐக்கிய ஜனதா தள எம்பி சஞ்சய் குமார் தலைமை வகிக்கிறார். இந்த குழுவில் பாஜக எம்பிக்கள் அபராஜிதா சாரங்கி, பிரிஜ்லால், பிரசாந்த் பருஹா, ஹேமங் ஜோஷி, மார்க்சிஸ்ட் கட்சியின் ஜான் பிரிட்டோஸ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அபிஷேக் பானர்ஜி, தூதர் மோகன்குமார் உள்ளிட்டோர் உள்ளனர். இந்த குழுவின் பயணம் பற்றி சல்மான் குர்ஷித் கூறுகையில், இது மிகவும் சிறப்பான, திருப்திகரமான பயணமாக இருந்தது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு ஜப்பான் முழுமையான மற்றும் தன்னிச்சையான ஆதரவை தெரிவித்துள்ளது. பஹல்காமில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் இழப்புக்கு ஜப்பானியர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். அவர்கள் உண்மையான மனதுடன் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்தனர். மேலும் ஆபரேஷன் சிந்தூரை தற்போது நிறுத்தியுள்ளோம், ஆனால் எதிர்கால நோக்கங்களை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளோம். ஜப்பான் போன்ற நாடுகள் நமக்கு அனைத்து தளங்களிலும் ஆதரவளிப்பது மிக முக்கியமானது. பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது நிலைப்பாட்டை அவர்கள் திறந்த மனதுடன் ஆதரித்துள்ளனர். இந்தியாவா அல்லது பாகிஸ்தானா என்ற தேர்வில் ஜப்பானின் உறுதியான நிலைப்பாடு நமக்கு ஆதரவாக உள்ளது. இந்த குழு அடுத்ததாக கிழக்கு ஆசிய நாடுகளின் பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க உள்ளது.